அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொத்து பரோட்டா பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம செய்கிறது கொத்து வடை. முதல்ல கடலப்பருப்பை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கிறோம். ஊற வச்சுக்கிட்டு மிக்சியில் ஒரு அரை இது வரைக்கும் அரைச்சிக்கணும். அரைச்சிட்ட பிறகு அதுக்கப்புறமா அது கூட வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினாலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு உப்பு எல்லாம் போட்டுக்கிட்டு கையில் வடை தட்டி எண்ணெயில் போட்டுக்கணும். சரிங்களா? எண்ணெயில் போட்டுக்கிட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு பொன்னிறமாக ஆன பிறகு வடையை எடுத்துடணும். வடையை எடுத்துட்ட பிறகு அந்த வடையை அப்படியே வச்சிடணும். சரிங்களா? நல்லா 2 பக்கமாக வடையை திருப்பி போடணும். அப்போ தான் வடை நல்லா சாஃப்டாக நல்லா முறுமுறுன்ட்டு வெந்து இருக்கும். வடையை இந்த மாதிரி நம்ம 2 சைடும் நல்லா கருகாத மாதிரி வடையை திருப்பி எண்ணெயில் வறுத்து போட்டுக்கிட்டோம்னா நல்லா சாஃப்டாகவும் சுவையாகவும் இருக்கும். அதே மாதிரி இப்போ கொத்து வடைக்கு என்ன செய்யணுன்னா வெங்காயம், சரிங்களா, பச்சை மிளகா, அதுக்கப்புறமா கருவேப்பிலை நல்லா போட்டு ஒரு தவாவில் எண்ணெய் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்ட பிறகு அதுக்கப்புறமா முட்டை போடணும். முட்டை போட்டு முடிச்சிட்ட பிறகு வடையை என்ன பண்ணணும், நல்லா நொறுக்கிடணும். இந்த மாதிரி இப்போ நான் எப்படி போடுறேன்னா அந்த மாதிரி நொறுக்கி போட்டுட்டோன்னா நல்லா அது கூட வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் போட்டுட்டு இந்த வடையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் ஆயில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தேவைன்னா, சுவை அதிகமாக தேவைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். ஆயில் நம்மளுக்கு கம்மியாக வேணுன்றவங்க கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். கம்மியாக போட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். பொடி மாஸ் மாதிரி நல்லா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணும்போது என்னங்க ஆகும், முட்டை, வெங்காயம் எல்லாம் கலந்து இருக்கும்போது ஃப்ளேவர் நம்மளுக்கு நல்லா வரும். நல்லா போட்டுக்கிட்டு நல்லா அந்த பேனலில் நம்ம இந்த முட்டையையும் இந்த வடையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு பெப்பரு, நம்மளுக்கு அதே மாதிரி சாட் மசாலா வேணும்னா சாட் மசாலா போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம போட்டு நம்ம பேனலில் நம்ம நல்லா ஹீட் பண்ணும்போது என்னங்க ஆகும், எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு நல்லா ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃபஸ்ட்டு டைம் நான் பண்ணுறது. இது வரைக்கும் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ பரிமாறிக்கலாம். ஒரு பிளேட்டில் இந்த சமைச்சதை அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு என்னாண்ட இந்த 3 வடைகளையும் ஒரு டெக்கரேஷனுக்காக வச்சியாச்சு. இப்போ டேஸ்ட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். நல்ல ஃப்ளேவர் சூப்பராக வந்திருக்குது. பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து சாப்பிட்லாம். வாங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக வந்திருக்குது. இன்ஷா அல்லாஹ் துஆ பண்ணுங்கள். ஜஸாக்